இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுமே மனிதர்களுக்கு பிறந்தவர்களே. ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் மனிதர்களுக்கு பிறக்கவில்லை. மரியாளின் வயிற்றில் பரிசுத்த தூய தேவ ஆவியாகிய கர்த்தரினால் அற்புதமாக உண்டாக்கப்பட்டு பிறந்தவர்தான் இயேசு கிறிஸ்து. அதனால் தான் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் தெய்வம் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கி வாழ வச்சிருக்கிறார். உடல் ஊனமுற்றவர்களை சுஸ்தமாக்கி வாழ வச்சிருக்கிறார். அப்படின்னு மனிதர்கள்ட்ட சொன்னோம்னா இந்த உலகத்தில் இருக்கிற டாக்டர்கள் கூட வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கி வாழ வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து செத்தவர்களை உயிரோடு எழுப்பி வாழ வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த டாக்டர் எந்த விஞ்ஞானி செத்தவர்களை உயிரோடு எழுப்பி வாழ வைத்திருக்கிறார். அதனால் தான் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறோம். இந்த உலகத்துல செத்து போனவங்க யாராவது உயிரோடு எழும்பி வாழ்ந்த சரித்திரம் உண்டா? ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் தானே அந்த சரித்திரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அடித்தார்கள். அவர் சரீரத்திலே இருக்கின்ற எல்லா இரத்தங்களும் சிந்தப்பட்டது. அந்த சிலுவையிலே மரணமடைந்தார். கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் 3வது நாளிலே உயிரோடு எழுந்தாரே. இன்று உயிரோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரே. இந்த சரித்திரம் யாரிடத்தில் உண்டு? இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்தில் தான் உண்டு. அதை தான் இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்று சொல்லுகிறோம்.